பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, ஊழியக்காரன் என்றால் என்ன, அவனுக்கு என்ன உண்டு, அவனுக்கும் கணக்குண்டா அன்னை கேட்டீங்க. இதை தான் பேசிட்டு வரேன். ஒரு ஊழியக்காரனை உங்கள் முன்னாடி வைத்து பேசி வருகிறேன். நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே தான் இந்த எலியேசருடைய காரியமே முதல் ஆரம்பிக்குது. 24ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்த எல்லா காரியம் முடிஞ்சிருது. இந்த 2 அதிகாரத்துக்குள்ள இந்த எலியேசரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அதிலிருந்து நமக்கு பிரயோஜனமான காரியம் நிறைய இருக்குது. ஆகையினால தயவு செய்து உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் ஃபோனில் எடுக்காதீங்க, உங்கள் பைபிளை தூக்கி கையில் வச்சுட்டு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிறோம். மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு வாசிக்க சொல்லட்டுமா? ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். எலியேசர் என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு துணை, தேவன் எனக்கு துணை. ஏன்னா யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னது, ஏசாயா 44:2 வாசிக்க கேட்போம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க.
உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் துணை? யாருக்கு துணை? உத்தமனுக்கு. அப்ப உத்தமனை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு கண்பாரனை நாம பாடுறோம், எல்லாத்துக்கும் என்ன பாடுறோம்? உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கெல்லும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் ரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் ரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற செல்வங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற செல்வங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தந்திடுவார், மாறாத சந்தோஷம் தந்திடுவார், மகிமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தந்திடுவார், மகிமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். துணை யாக்கோபுக்கு சொல்றாரு, உன்னை உருவாக்கினவர். என்ன சொல்றாரு? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஏசாயா 41:13 நமக்கும் சொல்லியிருக்கார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். துணை எலியேசர் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு துணை. ஆண்டவர் நமக்கு துணை இருந்தா எந்த காரியத்தில் என்ன செய்யலாம்? வெற்றி. துணைங்கிறது இன்னைக்கு அநேக சேரக்குள்ள சகோதரனுக்குள்ள கூட துணை இருக்கணும். இன்னைக்கு சகோதரன் எப்படி இருக்கும்? ஏசாயா 41:6 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 41 அதிகாரம். ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். இதுதாங்க துணை.
இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு வசனத்தை பார்க்கலாமா? 2 சாமுவேல் 10:10 பாருங்க. யோவாப் அபிஷாயிட்ட சொல்கிறான், ஏன்னா 2 பேரும் படைத்தலைவன் தான். இந்த அபிஷாய் சகோதரன் யாருக்கு? யோவாபுக்கு. அவன் சொல்கிறான் பாருங்க, 2 சாமுவேல் 10:10 என்ன சொல்கிறாரு? மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி சகோதரனாகிய சகோதரனுக்கு அபிஷாய்க்கு குறித்து சீரியர் கைமிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கைமிஞ்சுகிறதா இருந்தா நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாயிரு. நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். துணை நிற்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் இந்த உலகத்துல? துணை. என்ன பிரசங்கி சொல்றார், ஒண்டியா இருப்பதிலும் கூடி இருப்பது நலம். என்ன பிரசங்கி அழகா எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா ஒருவன் ஒண்டியா இருக்கிறது நல்லதே இல்லைன்னார். ஒண்டியா இருப்பதிலும் கூடி இருப்பது நலம்னு ஏன் சொன்னாரு? தனியா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒருவன் படையெடுத்து வந்தா கூட அவன் என்ன செய்யலாம்? விழுந்து வாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம். 4:9 ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். என இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவன் என்ன செய்வான்? தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அதனாலதான் நாம பாடுறோம், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? நாம கேட்கிறோம்ல, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. பாவி நேச பாவி தேவா இரக்கம் செய்ய நீலோ. பாவி நேச பாவி நானே தேவா இரக்கம் செய்ய. துணை வேண்டும் இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை. ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் துணை நிற்பார். அதனால தான் மோசே அது அன்னைக்கு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? உம்முடைய சமூகம் எனக்கு முன்ன போகாமல் இருந்தா, யாத்திராகமம் 33:15 பாருங்க, அழகா சொல்லியிருக்காரு. உம்முடைய சமூகம் யாத்திராகமம் 33:15 அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதேனோ. அப்ப சொன்னாரு, என் சமூகம் 14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய துணை எப்பவும் வேண்டும். நாம அதனாலதான் எல்லாம் இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஞாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும் பாடுறோம்ல. அணியும் அவர் ஆணவும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணியாளியும் மெய்ப்பனும் என் பெரிய மத்தியஸ்தரும் போதக பிதாவிலும் போக்கிலும் வரத்திலும் ஆதரவு செய்திட என் கூட்டாளியும் தோழனும். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, துணை நிறைய காரியத்தில் அந்த வேதத்தில் துணை செய்தவர்கள் உண்டு. மோசே இங்கே எகிப்தில் கொலை பண்ணினான். கொலை பண்ணதுனால பயந்து பார்வோனுக்கு அங்கே பயந்து ஓடும்போது அங்கே சிப்போராள் ரகுவேல் அல்லது பெத்துவேலுடைய மகள் என்ன பண்ணாங்க? ஆடு மேய்ச்சிக்கிட்டு வந்து தண்ணி காட்டுறதுக்கு வந்தாங்க. அங்கே மெய்ப்பர்கள் என்ன செய்யலை? தண்ணி காட்டுறதுக்கு இப்போ முடியாது, நேரம் கிடையாது, அதை எடுக்கக்கூடாது, எல்லாரும் வந்த அப்புறம் தான் குடிக்கணும்னா. அங்கே மோசே என்ன பண்ணாரு? அவங்கள துரத்திட்டு அங்கே என்ன செய்யறாரு? அந்த பெண்ணுக்கு துணை செய்தார். அதனால தான் மீதியான் தேசத்து ஆசாரியன் இடத்துல அவனுக்கு இடம் கிடைச்சது. எனக்கு அன்பானவர்களே, அதே போல யாக்கோபை பாருங்க, பயந்து ஓடி போனான். அங்க ஓடி போகும்போது ராகேலும் லேயாலும் என்ன பண்ணாங்க? ஆடு மேய்ச்சிக்கிட்டு வந்தாங்க. அவர்களுக்கு போய் துணை நின்று அவருடைய மெய்ப்பன்று இருந்து சீக்கிரம் தண்ணி கொண்டு வர தண்ணி காட்டுறதுக்கு ஆடுகளுக்கு உதவி செய்தான்.
இன்றைக்கு இந்த உலகத்தில் துணை என்பது வேணும். மனிதன் கூட ஒரு இடத்துக்கு போகிறோம்னா என்ன செய்யணும்? சும்மா போகிறோமா, வாரியா எனக்கு துணைக்குங்கிறோம். ஏன்னா ஒருத்தர் கூட இருந்தால் பயம் இல்லை. இன்றைக்கி பெண்கள் கூட பாருங்கள், குழந்தைய கையில் பிடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா குழந்தை என்ன பெரிய வீரமாக வணிகிற போது அது கிடையாது, ஒரு தைரியம். வாலிப பெண்களாக இருந்தால் இன்றைக்கி போகும்போது ஒரு பெண் பிள்ளை கூட இருந்தால் அதுக்கு ஒரு தைரியம், கூட பேசிக்கிட்டே வரும்ல. சில பிள்ளையை கூட்டு போக மாட்டாங்க, ஏன்னா உண்மையெல்லாம் வந்து பிள்ளை சொல்லிடும்ல, அதனால சொல்ல மாட்டாங்க. எனக்கு அன்பாலே துணை என்பது இந்த உலகத்தில் கட்டாயம் தேவை. ஏன்னா மோசே போய் அங்கே துணை செய்தனால தான் மோசைக்கு எங்கே இடம் கிடச்சி? மீதியான் தேசத்து ஆசாரியர் இடத்துல கிடச்சி. அங்கே போனதுனால தான் அவருக்கு என்ன கிடச்சி? மனைவியும் கிடச்சி. யார்? சிப்போராள், பறவை. அது ஏன் சிப்போராள்னு பேர் வச்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். பறவை ஒரு மரத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி போய் அப்படின்னு தட்டுறோம். பறவை என்னை ஏன் தட்டினேன் அப்படின்னா கேட்குது, அது வாட்டில் பறந்து அடுத்த மரத்துக்கு போயிடும். சிப்போராள் அது மாதிரி எந்த காரியமும் அவளை அசைக்கலை. சிப்போராளுடைய கேரக்டரை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தொலைக்காட்சியில் இருந்திருக்கும். எனக்கு அன்பார்களே, இந்த எலியேசர் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தேவனுடைய துணை என்று அர்த்தம். இந்த துணை நமக்கு உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருப்பார். பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை துணையாக கொடுத்திருப்பார். ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை என்ன செஞ்சிருப்பார்? துணைக்கு கொடுத்திருப்பார். அந்த துணையாக இருக்கா? அதை யோசிச்சு பாருங்க. எத்தனை வீட்டில் புலம்புறாங்க, என்னை விசாரிக்கவே இல்லைங்க, என்னை குறித்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேன்றாங்க. சிலர் இன்னைக்கு துணையாக இருந்து உதவி செய்யணும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்கள் சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஐயா நல்ல புடவை பாவாடை எல்லாத்தையும் துவைச்சிக்கிட்டு இருந்தார். நான் கேட்டேன், என்னையா துவைச்சிக்கிட்டு இருக்கீங்க? வாலிபர் தான், ரொம்ப வயசானவர்லாம் கிடையாது. துவைச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, மனைவி குழந்தை இப்போ தான் பிறந்து 3 மாதம் ஆகுது. குழந்தை அடிக்கடி அழுகுது, அவளை தூக்கி வைக்கணும், அந்த பிள்ளை வைக்கணும். அவள் வேலைக்கும் போகிறா. இது மத்தியில் வேலைக்கு போகிற அன்னைக்கு தான் ஆயாட்டை விட்டுட்டு போயிடுறோம். வீட்டில் இருக்கிற அன்னைக்காவது தாய்கிட்ட இருக்கணும்ல, அதனால பிள்ளையோடு இருப்பார். நான் அதனால் துணியை துவைச்சி போடுறேன்னார். இன்றைக்கினா நாம் சொல்லிடுவோம், நான் ஆம்பளைங்க, அதெல்லாம் முடியாதுன்றோம். அது இல்லைங்க. ஒருவருக்கொருவர் தேவன் தந்த ஈவு. நாம பாடுறோம்ல, தேவன் தந்த வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி தள்ளலாமா? பெருத்து தள்ளலாமா? தேவன் தந்தே வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த மனைவி அல்லவா, அது நாயை போல விரட்டலாமா? தேவன் தந்த மனைவி அல்லவா, அது நாயை போல வெறுக்கலாமா? வெறுக்கலாமா? வெறுத்து ஒதுக்கலாமா? தள்ளலாமா? வெறுத்து தள்ளலாமா? தேவன் தந்தே வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த கணவன் அல்லவா,
தேவன் தந்த கணவன் அல்லவா, பேசலாமா சொல்லலாமா அப்படி ஆமே சொல்லலாமா அப்படி பேசலாமா பேசலாமா எதிர்த்து பேசலாமா தேவன் தந்த வாழ்வல்லவா அது தீமை என்று சொல்லலாமா. மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை அறிஞ்சு அவனோட வாழணும். ஒரு சின்ன குறை வந்தால் உடனே தள்ளி விட்டுறக்கூடாது. அதுதான் துணை கொடுத்தாரு. அதனால 1 பேதுரு 3 வாசிக்கிறோம், அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் அறியணும். ஏன்னா ஃபெமினைன் கேரக்டர் வீக். ஒரு சின்ன காரியம் நடந்துட்டா அதே நினைச்சு மனசுல என்ன செய்வாங்க, ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால மனைவியானவள் பலவீன பாண்டம் என்பதை அறிந்து விவேகத்துடன் வாசிங்க. அவர்களுடனே ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, அறிவோட வாழணும். ஏன்னா நமக்கு அறிவை கொடுத்திருக்கார். விவேகத்துடன் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், சுதந்திரித்து அங்க கொண்டு போய் சேர்க்கணுங்க. 2 பேரும் அங்க போய் என்ன செய்யணும், சேரணும். ஆமா, அதனால தானே சொன்னோம், மரணம் நம்மை பிரிக்கும் வரை உடன்படிக்கை பண்றோம்ல. அந்த உடன்படிக்கை எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? அன்னைக்கு கல்யாணம்னா அன்னைக்கு 10 பக்கம் கொடுத்தா கூட வாசிப்பாங்க. ஏன்னா புரியாது, ஏதோ வாசிக்கணும் அவ்வளோதான், கரெக்டாக வாசிச்சுட்டு விட்டுருவாங்க. அதை உணர்ந்து வாசிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலியேசர் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு துணை. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு தேவன் துணை நின்றுக்கிறான்? நான் சொல்லுவேன், 2 வயசுல கண்ணு போனதுலேருந்து பெற்ற தாய் துணை கிடையாது, தகப்பன் துணை கிடையாது, ஏன் சொந்த பந்தங்கள் துணை கிடையாது. யார் தான் துணை இருக்கிறார்? கர்த்தர். அவர் கரம் பிடித்து நடத்துகிறார், கண்ணின் மணி போல காக்கிறார், எதிர்த்து வருகிற தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறார். ஏன்னா அவர் நமக்கு துணை இருக்கார். அதனால தான் சொல்றாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அன்பானுள்ளே, நாம் இன்னைக்கு ஒன்றை மறந்துடுறோம். துணை யார்? இந்த உலகத்தில் உடனே எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. யார் விட்டுட்டு போட்டுங்க. எனக்கு 7 வயசில் எங்கள் அம்மா இறந்தாங்க. அதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி 1 வயசுல மனைவி இறந்தாங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா எல்லாம் விட்டுட்டு போனாலும் சரி, யார் கூட இருக்கிறார்? அவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா இது பெரிய ஐஸ்வர்யவான்களுடைய சபை இல்லை, ஆவிக்குரிய நிலையில் ஐஸ்வர்யவான்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இயேசுவே சொன்னார், உங்களுக்கு கண்கள் இல்லாது இருந்தால் நல்லது, அது பாவம் இராதுன்னார். அதனால் ஐஸ்வர்யவான்களுடைய சபை தான். ஆனால் எந்த தொழிலும் வேலை இல்லாத மக்கள், அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதம் 16,000 ரூபா வேன் வாடகை கட்டுறோம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் பிரதர் கூட்டம் வர்றதுக்காவா? கூட்டத்துக்கு இல்லை பிரதர், கண்ணு தெரியாதுங்கிறக்காக. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்க என்ன தெரியாது, பள்ளம் எடு தெரியாது. அவங்கள நல்லா சாப்பிட வச்சு ஆவிக்குரிய சத்தியத்தையும் சொல்லி அவர்களை எப்படியாவது நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வெறுங்கையாக போயிடக்கூடாது. ஏன்னா ஊழியத்தை கொடுத்துருக்காரு, அதை செய்து போனோம். அதுக்காக இத்தனை பாடுகள். கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், 1 மாதம் ஆத்துமாக்களை அழைத்து வர்ற படிக்க உதவலாம். இருக்கிற இடத்துல அறைகள், கண்ணுக்கு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் தங்கியிருக்காங்க, அறை பத்தலை, இன்னொரு அறை கட்டுவதற்கு இடம் இருக்குது, பணம் இல்லை. கர்த்தர் ஏவினா தாங்களாம். மதுரையில் பெண்களை வச்சுருந்தோம், அதில் ஓடு ஊரா 16-17 வருஷம் ஆச்சு. அதனால எல்லாம் உடஞ்சி போனதுனால ஓடு ஒழுக்கல் வந்துருச்சு. ஒரு சென்ட்ரிங் போடணும். அன்றைக்கி ஒரு இன்ஜினியர் கூட கேட்டால் அவர் சொன்னார் 6 லட்ச ரூபா ஆகுங்கிறார். கத்தை தான் எழுப்பி தரணும். இல்லைன்னா பார்வையற்ற வயதான பெண்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இடம் கேட்குறாங்க, என்னால் கொடுக்க முடியலை. ஆண்டவர் அதற்காக நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். தாராளமாக அதில் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் ஐயா
எனக்கு வேறு வழியே இல்லை பிரதர், பில்லு வைக்கணுமே பிரதர், ஏன்னா நாங்கள் காட்டணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா 8438852500 இந்த நம்பரில் பாருங்கள், பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அனுப்பிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் அட்ரஸையும் அனுப்பியிருந்தீங்கன்னா பில்லு உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கொடுத்துருவேன். ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்ன பிரதர் கணக்கு அப்படிங்கிறவங்க இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். எமர்ஜென்சினா எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருப்பேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே நாங்கள் கற்று வருகிற அந்த எலியேசர் என்றால் தேவன் எனக்கு துணை என்ற அர்த்தம். அந்த எலியேசரை போல எங்களுக்கும் உம்முடைய துணை எப்போதும் இருக்கட்டும் சுவாமி. எந்தெந்த வீட்டில் எந்தெந்த இடத்துல சுகவீனம் பலவீனத்தோடு சோர்வுகளோடு அசதியோடு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் கண்ணீர் வடிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். நடக்க முடியாமல், கைகால் செயல்படாமல், கண் பார்வை இழந்து, காது கேட்கிற வல்லமை இழந்து, சரீரத்தில் எழுந்து கூட நிற்க முடியாதபடிக்கு யார் யார் எந்தெந்த கட்டிலே பல ஆண்டுகள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கும், தங்களுக்கு அன்பானுடைய இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடும். வயது வந்த பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடு. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.